வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கு கிச்சனில் ரொம்பவே பழமையான பொரியரிசி ஸ்நாக்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 80's 90s'ில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பொரியரிசினா என்னன்னு தெரியும். கிராமங்களில் வந்துட்டு இதை அடிக்கடி செய்வாங்க. இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது உப்பு நல்லாவே கரைஞ்சிடுச்சு. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அரிசி, நம்ம நார்மலாக சாதம் வடிப்போம் இல்லைங்களா, அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். அந்த அரிசியில் நம்ம கரைச்சி எடுத்துருக்கிற அந்த கல்லுப்பு தண்ணியவும் சேர்த்து கையால் நல்லா பெசரி கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். எல்லா அரிசியும் வந்துட்டு நல்லா முழுமையாக நனைஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு ஈரப்பதம் இருந்தால் போதும். இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதுலேயும் இந்த மாதிரி உப்பு தண்ணியை நல்லா கலந்துட்டு நல்லா கையால் பெசரி விட்டு இதையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நீங்கள் முழு உளுந்து வச்சுருக்கீங்க, கருப்பு உளுந்து அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே வாசனையாக நல்லாயிருக்கும். வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து சேர்த்து பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது அரிசியும் உளுந்தும் 10 நிமிஷம் ஊறணும். 1/2 கப் அளவுக்கு எள்ளு, இது 3த்தையும் தயாராக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் பொறுத்து இந்த உளுந்து நல்லா ஊறி அந்த பாருங்கள், அந்த ஈரப்பதம் ரொம்ப தெரியாது. இந்த மாதிரி உதிரி உதிரியாக தனியாக இருக்கணும். இதே போல் அரிசியும் வந்துட்டு அந்த தண்ணியில் நல்லா ஊறி இருக்கணும். அதே டைமில் ரொம்ப அந்த ஈரப்பதம் வந்து நம்ம கையில் ஒட்டாது. இந்த மாதிரி அரிசி பார்க்குறதுக்கு உதிரி உதிரியாக தான் தெரியும். இப்போது இந்த அரிசி உளுந்து எல்லாமே எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மண் சட்டியோ அப்படி இல்லைன்னா ஒரு இண்டாலிய கடாயோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த உப்பு அரிசியை வந்து சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு இந்த அரிசி வந்துட்டு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மிதமான தீயில் வச்சு வறுக்கணும். மற்றபடி இதுக்கு எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ரொம்ப குறைவான தீயில் வச்சு பொரிக்கும்போது தான் அரிசி ரொம்ப ஈவனாக அழகாக பொரிஞ்சு வரும். எப்போவுமே வீட்டில் வந்துட்டு ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் ரொம்பவே கிராமங்களில் முன்னெல்லாம் வந்துட்டு அடிக்கடி இந்த பொரியரிசி செய்வாங்க. நாங்களாம் சின்னதாக இருக்கும்போது இந்த மாதிரி எங்கள் அம்மா இந்த பொரியரிசி செஞ்சுட்டு எதனா ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலையோ இல்லை காம்ப்ளான் பாட்டிலையோ போட்டு வச்சுருவாங்க. போவர நாங்கள் அந்த பொரியரிசி தான் வந்துட்டு அதிகமாக சாப்பிடுவோம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போது அரிசி பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா அழகாக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு அழகாக பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதே சட்டியில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற அந்த உளுந்தையும் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சுட்டு இதையும் அந்த அரிசி கூடவே சேர்த்துடலாம். இதில் நான் இப்போது கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். வெள்ளை எல்லை விட கருப்பு எள்ளு தான் வந்துட்டு ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் இந்த பொரியரிசி சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த கருப்பு எள்ளும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு தனியாக அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம அந்த அரிசி கூடவே. இப்போது நம்ம வறுத்து எடுத்துருக்கிற அரிசி, உளுந்து, எள்ளு 3த்தையும் வந்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். இதுதான் வந்துட்டு பொரியரிசின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு விருப்பப்பட்ட வெறும் எள்ளும் அந்த அரிசியும் மட்டும் கூட வச்சு பண்ணலாம், இல்லை உளுந்தும் அரிசியும் மட்டும் கூட வச்சு பண்ணலாம். ஆனால் எள்ளோடு செய்யும்போது அது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.